நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடிவியல் சாப்டரில் உருளையின் வலைபரப்பு, உருளையின் மொத்த பரப்பு, உருளையின் கன அளவு, அதுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு மற்றும் கன அளவை காண்க. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உருளையின் உயரம் கொடுத்துருக்காங்க. h = 20 சென்டிமீட்டர். உருளையின் ஆரம் கொடுத்துருக்காங்க. r = 14 சென்டிமீட்டர். உருளையின் வலைபரப்பு, அது உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 2/r h சதுர அலகுகள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, r உடைய வேல்யூ h உடைய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். r = 14 சென்டிமீட்டர், h = 20 சென்டிமீட்டர். அப்போ என்ன கிடைக்கலாம், 2 × 22/7 × 14 × 20. 7 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்குமா? அப்போது 7 கீழே வந்து ஒரு 7க்கு ஒரு 7, மேலே வந்து 14 2 டைம்ஸ். அப்போது என்ன கிடைக்கும், 2 × 22 × 2 × 20. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உருளையின் வலைப்பரப்பு கிடைச்சது. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, உருளையின் மொத்த புறப்பரப்பு, அதுக்கான ஃபார்முலா தெரியும், 2/r h + r சதுர அலகுகள். ஏற்கனவே நம்ம ஆர் ஹெச்சோடைய வேல்யூ என்ன எடுத்துக்கணுமோ அதே சேம் வேல்யூ எடுத்துக்கணும். ஆனால் ஆர் மட்டும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா உருளையோட மேல் பாகம் கீழ்ப்பாகம் 2 டைமும் நம்ம ஆர் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால ஆரோடைய வேல்யூ நம்ம மொத்த புறப்பரப்பு அப்படிங்கும்போது 2 டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2 × 22/7 × 14 × 20 + 14. ஹெச்சோட வேல்யூ 20, ஆரோட வேல்யூ 14. அப்போது ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா 34 கிடைக்கும். அப்போது 2 × 22/7 × 14 × 34. அப்போது 14 வந்து 2 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 2 × 22 × 2 × 34 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2992 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். அப்போது உங்களுடைய உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கிடச்சிது அப்படின்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதே போல் அடுத்து உருளையின் கன அளவு, அதுக்கான ஃபார்முலா என்ன, 5r² h. பைக்கு பதிலாக நீங்கள் 22/7, ஆருக்கு பதிலாக சேம் 14 × 14 2 டைம்ஸ், அது r² கொடுத்துருக்கிறதுனால 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஹெச்சோட வேல்யூ 20 ஹைட். அப்போது 2 × 22 × 7 வந்து 2 டைம்ஸ் 14ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போது 2 டைம்ஸ், அப்போ 22 × 2 × 14 × 20. அப்போ என்ன கிடைக்கும், 12320 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். சரிங்களா? இதே போல் உருளையில் வித்தியாசமான சம் கேட்கலாம். அவங்க கொடுத்த டேட்டாஸ் என்னென்னு பாருங்கள். ஆர் ஹெச் அதனோட வேல்யூ வச்சு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கணும். உருளையின் வலைபரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு. ஓகேங்களா?